உறவுகளுக்கு வணக்கம். கோவை சூலூர் பகுதியில் ஒரு பெண் பிள்ளைக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு உங்க எல்லோருக்குமே தெரியும். நாடே பார்த்து வியந்து ரொம்ப ஒரு தலைக்குனிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது உங்க எல்லோருக்குமே தெரியும். அதை தாண்டி அந்த பெண்ணோட அம்மா மேல, இறந்து போன பெண்ணோட அம்மா மேல, பெண் இல்லை குழந்தை, அந்த குழந்தையோட அம்மா மேல பக்கத்து வீட்டு இருக்கக்கூடிய பெண் வந்து என்ன புகார் சொல்றாங்கன்னா, அவங்க போதையில இருந்தாங்க, அவங்களோட தொடர்புல இருந்தாங்க, இவங்க கண்டுக்கவே இல்லை, நாங்க போய் எழுப்பணும், 2 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும், மறுநாள் தான் அவங்களுக்கே தெரியும்னு பல இதை கக்க வேண்டியது. நம்ம அதெல்லாம் கேட்கவே இல்லை. நடந்தது நடக்கலை. அவங்க போதையில இருந்தாங்க, போதையில இல்லை, தொடர்பு இருந்தாங்க, தொடர்புல இல்லை, அது வேற. அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு, சிறுமிக்கு நடைபெற்றது உண்மையா இல்லையா? வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாலா இல்லையா? அதற்கான நீதியை விஜய் பெற்று தரணுமா இல்லையா? கடமை இருக்கா இல்லையா? அதான் கேஸ் போட்டாச்சுல, வழக்கு போட்டிருக்குல, அப்புறம் என்ன நீதி? இதே தானே முந்தைய திமுக செய்து கொண்டிருந்தது. அப்ப நீங்க என்னென்ன பேசுனீங்க? போயிட்டு வர முடியுதா சார்? அங்க பாத்ரூம் போதுன பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சார்? கேட்டீங்களா இல்லையா? அப்ப எதுக்கு இந்த கேள்வி? குற்றம் நடைபெற்றது, விஜய் ஒரு வீட்லையும் காவல் நிற்க முடியுமா, அங்க நிற்க முடியுமா, இங்க நிற்க முடியுமான்னு கேட்குறீங்களே, இதே தானையா ஸ்டாலின் போய் நிற்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இவங்க. அதெல்லாம் தாண்டி விஜய் வந்து அப்படியே பாலத்துக்குள்ள ராஜேந்திரன் பாருங்கிறது போல நடந்துருவார் நினைச்சு தானே ஓட்டு போட்டதா அவங்க அம்மாவே சொல்றாங்க. அப்ப என்ன மனநிலையில இருக்காங்க? ஒரு முட்டு கொடுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு முட்டு கொடுத்து தாங்கி நிறுத்தலாம். சாய போற வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கலாம், தவறு இல்லை. சாவ போற வாழை மரத்துக்கு முட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? கேவலமா இல்ல? எதுல விமர்சனம் பண்ணும் தெரியல. அவங்க இருந்தாங்க இல்ல, எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க வச்சுக்கல, நான் அதுக்குள்ளே வரல. கண்ட மாதிரி எழுதிட்டு இருக்கீங்களா நாயங்களா, ரூட் மாஃபியா கும்பலே, பூ சோறுதானா திங்கிறீங்க? என்ன நீ எழுதிட்டு இருக்க? முட்டாய்க்கு போய் அடிப்படுத்து போய் படுக்க பிறந்தா இப்படிதான் நேருமா? ஒருத்தன் எழுதியிருக்கான். என்ன மாதிரி மனநிலைமையில இருக்காங்க? சின்ன பிள்ளடா அது. இவங்களுக்கு விஜயே பேசக்கூடாது. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் வழக்கு பதிவு செஞ்சாரு போனாரு, நான் அதுக்குள்ளே வரல. திமுக இதேதான செஞ்சான். அப்ப திமுகக்கு மாற்று தாவேகா, தாவேகா வந்தது ஏமாற்று. இதானே பெரிய மயிர் மாதிரி இவங்க கமெண்ட் செக்ஷன் போடுறாங்க. கேவலமா இருக்கு அதெல்லாம் படிக்கும் பொழுது. அந்த பொம்பளை சொல்லுது, பக்கத்து வீட்டு பொம்பளை, இப்படி இது தேவையான அந்த நேரத்தில் திசை திருப்புறது. என்ன நடந்துச்சு, அவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அவனுக்கு என்ன நியாயம் பெற்று தர போறீங்க, அவனுக்கு என்ன, அந்த குழந்தைக்கு நியாயம், அவனுக்கு என்ன தண்டனை தர போறீங்கிறது தான் கேள்வி. அதை பத்தி பேசணும். திமுக ஆட்சியில் என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க, இப்போ உங்களுடைய ஆட்சியில் இதே மாதிரி நடந்துட்டு இருக்க என்னென்ன அப்படின்னு சொல்லி கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாது, என்ன இளவையாவது பேச வேண்டியது. சரி, இந்த தற்கூரி தானே அப்படி பேசிச்சு. ஆக சேர்ந்த ஒரு மாடல் தற்கூரி இருக்கு, பாக்குறீங்களா? பாருங்க. நேத்து வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி, இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டான்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? நான் காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? கரண்ட் போச்சுன்னு அவ்வளவு பரபரப்பா பேசுனீங்க. என்னடா இந்த விஷயத்தை இவ்வளவு இதுவா பேசுறாங்கன்னு பார்த்தா அதையும் காசை கொடுத்து நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. ஒரு குழந்தையோட உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பாத்துருப்பீங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அந்த பையன் இருக்கானா, அது யாரு, அந்த குற்றம் செய்த நபர் திமுக இருக்கனால திமுக காரன் சொல்லி அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறாங்க. டேய், கொஞ்சமாவது பேசுங்கடா, நல்லதை பேசுங்கடா. சரி, திமுக காரன் சொல்லி செஞ்சுட்டாலும் என்ன பண்ணுவ? பாலத்துக்குள்ள ராஜேந்திரன் பாருங்க அப்படி செய்ய வேண்டியதானே? இல்ல செய்ய வேண்டியதானே? என்னங்கடா, சரி திமுக தானே செஞ்சாங்கிற, சரி செய்ய வேண்டியதானே? ஒரு நியாயம் வேண்டாம், ஒக்கால ஒளி எதையாவது பேச வேண்டியது. அந்த பிள்ளை பேசுறது பாருங்களேன். இதோட என்னன்னா, கரண்ட்டை கூட இவங்க தான் மின்தடையை வந்து ஏற்படுத்துறாங்கடா. இது இந்த பிள்ளை மட்டும் சொன்னா பரவாயில்ல, யார் இந்த பொண்ணு சொன்னா பரவாயில்ல. மின்சாரத்துறை அமைச்சர் பேசுறாரு, தேவையில்ல அவங்க மேல கரண்டை வந்து ஆஃப் பண்ணவங்க மேல புகார் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஒரு கரண்ட் கூட உங்களால் கொடுக்க முடியல, நீ என்ன முதலமைச்சர், என்ன அரசாங்கம் நடத்துறன்னு கேள்வி இருக்கா இல்லையா? அடிப்படை புரிதல் இருக்கா இல்லையா? பார்க்கும்போது வேதனையா இருக்கு. என்னப்பா நீங்களா நான் நல்ல ஆளுன்னு சொல்லி தானே உங்களை தேர்ந்தெடுத்தா மக்கள், தயவுசெய்து நல்ல ஆளுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
அதை விடுத்துவிட்டு இது என்ன போக்கு, சரி விடுங்க. விஜய் வந்து இந்த ஆட்சியத்து எத்தனை கொள்ளைகள் ஆயிருக்கு, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் ஆயிருக்கு தெரியுமா? பட்டியல் போட்டு செய்திகாரெல்லாம் காட்டிட்டு இருக்கான். அதே கோயம்புத்தூர்ல, தொண்டைப்புத்தூர் ஏதோ ஒரு கோயம்புத்தூர்ல, அதே கோவையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, காதலிக்க மறுத்த பெண் வீட்டில் பெட்ரோல் குண்டு வச்சிருக்கான். அதில் ஒருத்தர் மண்ணெண்ணை குண்டுன்னு போடுறான், ஒருத்தர் பெட்ரோல் குண்டு போகிறான். நியூஸ் 18ல பெட்ரோல் குண்டுன்னு போட்டு காட்டுறான். அதை பார்க்குறீங்களா? பாருங்க. யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசுவாங்க. பார்த்துருப்பீங்க. அப்ப அவனுக்கு என்ன என்ன செய்ய முடியும்? இதுக்கும் திமுக தான் காரணம். நான் என்ன சொல்றேன், திமுக செய்ததாவே இருக்கட்டும், ஒருத்தனை பிடிச்சி பட்டுன்னு போடு, பயம் இருக்குமா இருக்காதா? கொன்னா சரியாயிருமா? என்ன வேண்டா பண்ணுவீங்க? இளவெடுக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியா குற்றம் செய்து கொண்டு இருக்கான். இதே கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய கண்ணன்கிற நபர் போக்சோல கைதாயிருக்காரு. 14 வயசு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைய வீடு புகுந்து கற்பழிக்க போயிருக்காரு, கைதாயிருக்காங்க கண்ணன் சொல்லி. என்ன நோக்கத்தில் இருக்காங்க இவங்க? கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேணும், அடிப்படை புரிதல் வேணும், அடிப்படை அரசியல் அறிவு வேணும். அப்படியே நம்ம பிரமிப்பா இருக்கு. இவங்க மத்தியில் எப்படா நம்ம வாழ்றதுன்னே தெரியல. சாராயத்துறை அமைச்சர் இருக்காருல, சாராய கடை அமைச்சர், அவர் பேசுறாரு சாராயத்தை ஒழிச்சா வந்து கள்ளச்சாராயம் உள்ள வந்துருமா. அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்கு? அப்புறம் எதுக்கு காவல்துறை லொட்டு லொசுக்குன்னு அத்தனை டீம் இருக்கு? எதுக்கு? அதை வச்சு கண்ட்ரோல்ல செய்ய முடியாதா? அப்ப எல்லாம் வந்து வெற்றி அறிக்கை வெற்றி பேச்சு மட்டும் தானா? சொல்லுங்க. ஏதோ பேச வேண்டியது. அதாவது ஒன்னொன்னுமே பார்க்கும் பொழுது ஐயோ எந்த சூழல் இந்த தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே வேற இன்னொன்னா, இந்த அருண்ராஜன் அவர் இருக்காரு, மதிப்புக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாரா, எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னாரு. இப்ப ஐயா செங்கோட்டை எங்க போய் படுத்திருக்காரு சொல்லுங்க? செங்கோட்டை எங்க போய் படுத்திருக்காரு? முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு, மிகப்பெரிய பொறுப்பை கையில வச்சிருக்கீங்க, எப்படி வேலை செய்யணும் அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு தெரிந்த ஆட்கள் தெரியாத ஆட்கள், அதுலயும் ஒரு கேடுகட்ட முட்டா ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது மென்ஷன் பண்ணி எனக்கு போடுறானா, முகநூல்ல பார்த்தா மென்ஷன் பண்ணி பாருங்க இதை பாருங்க அப்படின்னு. மொக்க காமெடியா இருக்கு. அதுல வந்து கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லணுமா பத்தியா அப்படின்னு? அதை விட்டுட்டு திமுக காரன் தான் அதை பரப்பனா, இதை செஞ்சான் அப்படிங்கிறத ஷேர் பண்றான் வேற. அப்ப அவன் மனநிலைமை என்னவா இருக்கு? நான் திரும்ப சொல்றேன், நீ விஜயை கொண்டாடு, தூக்கி புடி, வாசி, வாயில வச்சு நல்லா நல்ல நல்ல வார்த்தைகளா, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஆமா நடந்திருக்கு, இதை சரி பண்ணுவாருன்னு சொல்லு, இதா பண்ணுவாங்கன்னு சொல்லு. அதை விடுத்துட்டு இது அமைஞ்சது நீ ஆட்சிக்கு வரது மட்டும் தான் திமுக நோட்டின, திரும்ப திமுக திமுக அப்புறம் கேவலமா இல்ல? அப்புறம் நீ எதுக்கு இருக்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? தயவு செய்து சிந்தித்து பார்த்து ஒரு பொய்யை, பொருத்தமான பொய்யை சொல்லுங்க. நாங்க ஏமாறுறோம், பொருத்தமற்ற பொய்யை சொன்னீங்கன்னா நான் எப்படா ஏமாறுறது அப்படிங்கிற மக்கள் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? அப்படியே அள்ளி விட வேண்டியது. அதுவும் கமான்ஸ்கள் நம்மளாம் கருத்து சொல்ல வேண்டியது. நான் தமிழர் கட்சி பிள்ளையா இருக்க, நீங்க மரியாதையா பேசுங்க, போங்க வாங்க, எல்லா இடமும் நாங்க கொடுப்போம், நீங்க வந்து எங்களை சொல்லுன்னு போயிருவீங்க, முதுகு சொல்லுன்னு போயிருவீங்க. இந்த கோபம் இருக்குமா இருக்காதா? எவ்வளவு வலி வேதனை இருக்கு. எதையாவது பேச வேண்டியது. இங்க பாரு, இந்த காணொளி பார்க்கக்கூடிய அன்பார்ந்த பார்வையாளர்கள்ட்ட நான் சொல்றேன், நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதன் அடிப்படையில் எதை வச்சு எதை பேசுறேங்கிறது தெரியும். நான் பேசுறேன்னா அளவுக்கு கடந்த ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு. அந்த வலியோட வெளிப்பாடா உங்க மேல இருக்க நீங்க என்ன ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைப்பீங்க, அந்த கருத்தெல்லாம் கூட நான் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுது. நான் என்னோட ஒரு ட்ராக் இப்படிதான் நான் பேசுவேன். எனக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கு, அதனால நான் பேசுறேன். தகாத வார்த்தைகளை வந்து சொல்றாரு, தகாத வார்த்தைகளை சொல்றதுக்கு அதை தரங்கட்ட நாய் எதிர்ப்பற சரியா பேசிச்சா அந்த கேள்வி இருக்குல்ல. அதனால நிறைய பேர் எனக்கு தெரியும், நம்மளுடைய நல்ல உள்ளங்கள், அவங்களாம் என்ன நினைப்பாங்க, நீங்க உங்களோட மனதில இருந்து நான் பேச தெரியும். சில அதிமேதாவியா இருக்கிறது வந்து நம்ம கருத்து சொல்லணும், சொல்லாத வேணாம், என்னை திட்டி போடு, அந்த மௌனம் இந்த மௌனம் திட்டி போடு, ஏத்துக்கிறேன், கருத்து சொல்லாத. நீ திட்டி கண்ணமான திட்டு,
கருத்து சொல்லாது. நியூட்ரலா நிக்கிறேன்னா ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. ஒரு வாகனம் போகுதுன்னா நியூட்ரல்ல போகாது. ஒன்று ஃபர்ஸ்ட் கீரை போடு, இல்லை செகண்ட் கீரை போடு, இல்லை தேர்டை போடு, இல்லை ஃபோர்த்தை போடு, இல்லை ஃபிஃப்த்தை போடு, ஒண்ணுமே இல்லை ரிவர்ஸை போட்டு முட்டிக்கிட்டு போட்டு கவுத்து விடு. எதுவுமே இல்லாது பைத்தியம் நியூட்ரலா இருக்கும். நம்ம சரியா நியூட்ரலா இருந்து வண்டி எப்படி மூவ் ஆகும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? திரும்ப 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 எதையாவது இந்த அளவுக்கு பேச வேண்டியது. தொடர்ச்சியா கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நடக்குதா இல்லையா? அதை எடுத்து என்னப்பா அப்படி நடக்குதுன்னு சிஎம் கேட்காம அவர் யாரை கேட்க முடியும்? இந்த சிஎம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தான் அன்னைக்கு வந்து ஆட்சி கட்டணம் என்ன சொன்னாரு? இதே வந்து திமுக பார்த்து சார் போக முடியுதா சார் வைக்க முடியுதா சார் அப்படி சார்னார்ல. நான் என்ன சொல்றேன், போடு தூக்கி போடு. நீ கொன்ற உன் தலைமையில உன்னோட காவல்துறையை ஏதோ வச்சு கொண்டுற அவங்க கொண்டுற என்ன ஆட்சி கவிழ்ந்துருமா? இல்ல கேட்கிறேன். இல்ல அந்த ஆட்சி கவிழ் பதவி அந்த சுகத்துக்காக வந்தீங்களா? மக்களுக்காக தானே வந்தீங்க. மக்களுக்கு மேல யார் மேல உங்களோட வன்மம் வருமா, கோவம் வருமா? திருமணி நின்று வாக்கு செலுத்த மாட்டான். இந்த பிள்ளைக்காக நான் போறேன்டா செஞ்சாரா அப்படின்னு போட மாட்டான். அயோக்கியப்ப நல்லவனை, அதாவது ஒரு மனிதன் ஒரு சக மனிதனை போய் வெட்டி கூத்துற போறோம்னா வெளியே வந்துடுறான். அது என்ன காரணமோ, ஆனா நீ நல்லதுக்கு செய்ய அதை விட்டுட்டு வந்து அவங்க அம்மா சரியில்லை, அவங்க ஆயா சரியில்லை, அவங்க அப்பா சரியில்லை. டேய் பொம்பளை செத்தது தான்டா. ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது என்ன பூரிப்பா இருக்கும். அந்த கரு உண்டானோன்னா அந்த தகப்பனுக்கு என்ன தோணும், அந்த தாய்க்கு என்ன தோணும்? அந்த கரு 9 மாசம் வளர்ந்து அது வெளியில வர நேரத்தில் அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும், அந்த வலி அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அதை தாண்டி அந்த பெண் பிள்ளை பிறந்தோடனே எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு இருந்த அவங்க அம்மா தூக்கி நெஞ்சில போட்டு பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைய நல்ல முறையில் கரை சேர்க்காம பாதியிலேயே இதை இயற்கையா நோய் வந்து இறந்திருக்கா இல்ல வேற ஏதாவது போறா அப்படின்னு மனசு தெரியுதுக்கு தூக்கிட்டு போய் வச்சிரு. அந்த பிள்ளைய வன்கொடுமை செஞ்சு கழுத்துல இருக்கக்கூடிய முடியை நெரிச்சு கொண்டா அதோட வலிவேதனை என்னவா இருக்கும், எவ்வளவு இருக்கும். அப்ப அப்படி பண்ண ஒரு நாயை நீ என்ன பண்ணலாம்? சட்டம் 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 போய் நீ பண்ண என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்காது. வச்சு செய்யணுமா செய்யக்கூடாது தான் கேள்வி. வச்சு செய்யணுமா செய்யக்கூடாதா? அவனுக்கு இவனுக்கு முன்வரதும், அதனால அவன் இவனை வெட்டினான், இவன் டீம் அவனை வெட்டினான், நடக்குதா இல்லையா? முன்வரதுக்கே வெட்டி திரியிறான், முடிச்சே விட்டாடா பிள்ளைய. சட்டத்தை நீ ஏதாவது ஒன்று போடு, வேற வழி இல்லை. இல்லையா நமக்கு தெரியாத 41 பேர் செத்ததுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னீங்க, எப்படிலாம் முட்டு கொடுத்தீங்க. இப்ப இந்த அயோக்கியனை கொள்றதுக்கு முட்டு கொடுக்க முடியாம இருக்க போதா? சேர்ந்து நானும் பேசுவேன் நல்லதுதான் செஞ்சாரு அப்படின்னு. எதுவுமே தெரியாது. ஓ இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கடினமா இருக்கு. தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படு, வேற வழியே கிடையாது. மக்கள் உங்கள்கிட்ட இருந்தா கண்டிப்பா விஜய் காப்பாற்றுவார்னா காப்பாற்ற மாட்டாரு, தெரிஞ்சுக்க. அவரோட வேலை வேற. திமுக சைலண்டா இருந்தா எதனால திமுக சைலண்டா இருக்கு தெரியுமா? இந்த அமைதியா 6 மாசத்துல ஆட்சி கழிஞ்சு எதை நம்பிக்கை சொல்றாங்க தெரியுமா? அங்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியுமா? எல்லாம் உள்பக்கமா ஓடுனதா நெருக்கமான வட்டாரங்கள் வந்து தகவல்லாம் கேட்குது. இங்க கைய இங்க காசு போயிருக்கு, அங்க காசு போயிருக்குங்கிறது போல. அது போச்சு போல, அதுக்குள்ள வரல. நீ ஆள்றீல போல்டா நின்று ஆளு, இது என்ன இருக்கு, எல்லாம் வாழுவோம். எதாவது பேச வேண்டியது. திரும்ப சொல்றேன், இதை சரி செய்யணும் அப்படின்னா அரணையூர் காட்டா எங்க அண்ணன் சீமானால தான் முடியும். காட்டானா அந்த அவரை வந்து தவறா சித்தரிக்கிறேன்னு நினைக்க வேணாம். அவர் வந்து சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரத்தை கையில எடுப்பாரு, வேற வழியே இல்லை. தலைவன் சொன்னது போல இந்த மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டினால், மக்களுக்கு அல்ல இந்த குற்றம் செய்யறவனுக்கு உயிர் பயத்தை காட்டினால் ஒழிய இவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். சாவு மரணம் ஒண்ணுக்கு தான் பயப்படுவான். செஞ்சிடணும், ரணகொடூரமா செஞ்சிடணும். என்ன மாதிரி நோக்குல என்ன மாதிரி போக்குல இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு தயவு செய்து சிந்தித்து பாருங்க. எதை திறந்தாலும் 60 வயசு 80 வயசு பாட்டியை கற்பழிச்சுட்டாங்கிறாங்க முந்தானத்து. எத்தனை கற்பழிப்பு, எல்லாமே திமுக செய்யுதா? திமுக திருட்டு பய. அவன் இங்க திராவிட கருத்தை பேசிட்டு இந்த தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ தூக்கி அவங்கள பழிய போடுறீங்களா? நீ சரி செய்ய. பழி போடுவது நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. இப்ப நீ சரி செய்யணும், உன் கையில இருக்கு மருத்துவம் பாக்குறது. நான் இன்னமும் படிப்பினையில கண்டனம் எவனா திரிப்பானா? ஒரே ஒரு கேள்வி, கண்டனம் எவனா திரிப்பானா? அந்த எதிரிகளை பார்த்து அந்த வன்கொடுமை நடந்த பார்த்து கண்டனம் தெரிவிக்கிறேன். யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிற? ஒரு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். இந்த வேலையை செய்யாதீங்க, மக்களுக்கு எதிரானது கண்டனம் சொல்லலாம். அரசு ஒரு மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கண்டனம் தெரிவிக்கலாம்.
இவங்க இந்த எப்படி சொல்லக்கூடியது அயோக்கிய பயிலுவ கொலையை கொண்டுட்டான், அவனுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவனை கண்டம் துண்டமா இருக்குவியா, கண்டனம் தெரிவிப்பியா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதையாவது பேசி ஏதாவது என் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஆக்கி விட்டு போயிடாதீங்க. தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நாம் என்ன விதமான பொறுப்புல இருக்கோம், நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப 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 சொல்றேன், சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. மக்களாகிய நீங்க வேற வழியே இல்லை. திரையில தென்னினா அப்படிதான் நடக்கும். உனக்கான தலைவனை திரையில தேடாத, தரையில தேடு. வேற வழியே கிடையாது. நம்மளும் கத்தி கொண்டே தான் இருக்கிறோம், வேற வழி இல்லை. என்ன செய்யறது? அதை தவிர்த்து வேற என்ன செய்ய முடியும்? ஆட்சி அதிகாரங்கள் நம்ம கையில இல்லை. அது என்னைக்கு வந்து ஒரு மானமுள்ள ஒரு தமிழ் மகன் கையில வருதோ அன்னைக்கு அதை எப்படி செயல்படுங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒருபோதும் சத்தியம் தோற்காது, சத்தியம் கண்டிப்பா ஜெயிக்கும். சரியானது வென்றே தீரும். எங்க அண்ணன் சொல்லிட்டே இருப்பான், அதே போல சரியானது வென்றே தீரும். நீங்க வேணா பாருங்க. அது வரைக்கும் பொறுத்திருந்து இந்த அநியாயங்களை ஏதாவது முடிஞ்சா தடுக்கணும், இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து இப்படித்தான் கத்தணும்னு நமக்கு தலையில எழுதப்பட்டிருக்கு. மக்களாகிய இன்னைக்கு சிந்தித்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.